இந்த காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது யாருக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலா நீங்க பாக்குறீங்க? பாஜக சிக்னல். அப்ப பாருங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காங்கிரஸ் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, அது அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல. ஆனா சொல்றதே என்னன்னா, இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், சபரீசன் அவர்கள் 3 பேர் இப்ப கர்நாடகா படிகேரி எங்க போனாங்க இல்லையா, அது கூட வந்து பாரதிய ஜனதா கூட ஒரு அலைன்மெண்ட் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளிங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியும். ஐயா ஸ்டாலின் அவர்களை வச்சுட்டு நீங்க எந்த இடத்துல போய் இவருடைய மூஞ்சியை காமிச்சு ஓட்டு வாங்க முடியும்? பீகாருக்கு போனாரு, ஐயா பிரச்சாரம் பண்றேன்னு போனாரு. என்னாச்சு பீகார்ல? சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி இவர் போட்டதை பூரா அவங்க ஹிந்தியில எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு ஒட்டு மொத்தமா சோழியை முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. எங்க வந்து நீங்க இப்ப நீங்க இவர் போய் கேரளால இன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஐயா ஸ்டாலின் ஜெயிக்க வைக்க முடியுமா? கம்யூனிஸ்டுகளை இன்னைக்கு போய் கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்ணி யாரையாவது ஜெயிக்க வைக்க முடியுமா? ஆந்திரால போய் யாருக்காவது பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியுமா? எந்த இடத்துல நீங்க ஐயா ஸ்டாலினை கொண்டு போய் நீங்க பேசி ஜெயிக்க வைக்க முடியும்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 21 பேர் மீது வாபஸ் வாங்கிவிட்டார், மீதி 4 பேர் மீது அது தொடருது அப்படிங்கிறாங்க. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் இந்த 4 பேர் மீது பாயும் போது அவங்களுக்கு அடுத்து உள்ள சவால்கள் என்ன? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரவணி. தமிழ்நாட்டில் திமுக எப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோ, அதாவது இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து இப்போ அவங்கள்ட்ட இருந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்க அந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து இப்போ இருக்கக்கூடியது மதிமுகவும் தேமுதிகவும் மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயும் மதிமுக வந்து ஒரு மாற்று கருத்தோடு வெளியில் இருக்காங்க. இதே மாதிரி தான் பாஜகவிற்கு எதிராக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 25 கட்சிகளோட அந்த கூட்டணி சேர்ந்தாங்க பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில். இன்றைக்கி இப்போது திமுகவும் அந்த கூட்டணியிலேருந்து இப்போ விலகி வெளியில் வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவை எதிர்ப்பதற்கு இன்னும் ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டாச்சு, டெல்லியிலேயும் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது இந்தியா கூட்டணியுடைய தலைவராக கூட பார்க்கப்பட்டவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேலே என்ன அப்படின்னா, இந்திய திருநாட்டின் பிரதமராக கூட வர்றதுக்கு வாய்ப்புள்ளவர் என்று பார்க்கப்பட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று பரவலாக பேசப்படுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வையகம் போகிறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாள் முதல்வருங்கிறவர் இந்நாள் எம்எல்ஏன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே ஒரு தோல்வி விட்டுருக்கீங்க. கூட்டணியில் இருந்த கட்சிகளினுடைய அவநம்பிக்கையை அதீதமாக பெற்றிருக்கீங்க. உங்கள் சின்னத்தில் இருந்து ஜெயிச்ச கட்சிகள் கூட உங்ககிட்ட உடன்பாடோடு இருக்கிறதா இன்னைக்கு தெரியல. அந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிரதான நோக்கமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா, பாரதிய ஜனதா எதிர்ப்பு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம், இல்லைங்க நீங்கள் இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் புளிச்சு போச்சு, இது வேற ஏதோ மாவை கரைங்க, இது மாவு கரைச்சி புளிச்சு போய் வாயில் வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஈஸி ரூட்டை எடுத்தனால இதுலேயே ஜெயிச்சுட்டு போயிடலான்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அதை பூரா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த ஸ்லோகன் வைக்கும்போது கூட 4 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாக்கு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா உள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஒரு எம்எல்ஏவாக குறைஞ்சு போயிருக்கு. அப்போ அதில் கூட வந்து திமுக ஜெயிக்கல, ஆன்டி பிஜேபி இல்லை, தாவேகா தான் வந்து இந்த இடத்துல பாரதிய ஜனதாவுடைய எண்ணிக்கையும் குறைச்சதில் அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் தேசிய அரசியலில் அந்த மேடையை திமுக இழந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். இது வரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஆன தேசிய மைய நீரோட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான பங்குதாரராக இருந்த திமுக இன்னைக்கு வெறும் பார்வையாளராக மாறி உட்கார்ந்துருக்கீங்க. இது யாருக்கு நஷ்டம்? வேஸ்ட் இஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து மிஸ் என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டா மிஸ், என் பென்சிலை திருடிட்டா மிஸ், என் ரப்பரை எடுத்து அழிச்சிட்டா மிஸ்ங்கிற மாதிரி அவங்க சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் தனியாக நீங்கள் பிரித்து எங்களுக்கு டேபிளை போடுங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வரக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம். காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி. ஏங்க இப்போ இந்தியா கூட்டணி யூனிஃபை பண்ணுறது யார்? காங்கிரஸ் தான். இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கட்சி எது? பாரதிய ஜனதாவை தவிர இன்னைக்கு வந்து ஒரு தேசிய கட்சி. இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? ஒன்னா பிஜேபிக்கு, இல்லைன்னா காங்கிரஸ்க்கு. இந்த இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? தேசிய அளவில் பாரதிய ஜனதாக்கு எதிர்ப்பான ஒரு கூட்டணி. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் காங்கிரஸ் இல்லாத கூட்டணி இப்போ நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல போய் இவருடைய மூஞ்சியை காமிச்சு ஓட்டு வாங்க முடியும்? பீகாருக்கு போனார், ஐயா பிரச்சாரம் பண்ணுறேன்ட்டு போனார். என்னாச்சு பீகாரில்?
சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி இவர் போட்டதை பூரா அவங்க ஹிந்தியில் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு ஒட்டு மொத்தமாக சோழியை முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. எங்க வந்து நீங்க இப்ப நீங்க இவர் போய் கேரளால இன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஐயா ஸ்டாலின் ஜெயிக்க வைக்க முடியுமா கம்யூனிஸ்டுகளை? இன்னைக்கு போய் கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்ணி யாரையாவது ஜெயிக்க வைக்க முடியுமா? ஆந்திராவில் போய் யாருக்காவது பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியுமா? எந்த இடத்துல நீங்க ஐயா ஸ்டாலினை கொண்டு போய் நீங்க பேசி ஜெயிக்க வைக்க முடியும்? இல்ல இல்ல மம்தா பானர்ஜியை கூட்டு வந்து தமிழ்நாட்டில் பேசி ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? இப்படிதான் கூட்டு வந்தார். யார? ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டு வந்தார். அவர் அங்கிருந்து இங்க வரும்போது 10 எம்பி ராஜ்யசபால இருந்தாங்க. திருப்பி போகும்போது எத்தனை எம்பியோட போனாரு? 3 எம்பியோட திரும்பி போனார். அவர் பேசாம இங்க தமிழ்நாட்டுக்கு வராம டெல்லியில உட்கார்ந்திருந்தா அவர் 7 ராஜ்யசபா எம்பியை காப்பாத்திருக்கலாம். இல்ல அவர் வந்து குளத்தூர்ல தான் பிரச்சாரம் செஞ்சார். அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ உங்களுக்கு ஆதரவா வரவங்களுக்கு அங்க வந்து ஆட்டம் காணுது. ஏதோ உன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்ட. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி போய் நீங்க காங்கிரஸ் இல்லாத நாங்க ஒரு ஆன்டி பிஜேபி இதை கட்டமைப்பண்ணு எந்த இடத்துல கதை அது? இது எங்கேயுமே இந்த ஸ்கிரிப்டே செட் ஆகலையே. அப்ப இது நாள் வரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு இருந்த திமுக இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற ஒரு டேக்லைனுக்குள்ளார போகுது. அப்ப இந்த காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது யாருக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலா நீங்க பாக்குறீங்க ரமணி? பாஜக கொடுக்கக்கூடிய சிக்னல். அப்ப பாருங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காங்கிரஸ் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளை கொஞ்சம் நீங்க பாத்துக்குங்க, நம்ம மேல கொஞ்சம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுருங்க. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, அது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை, ஆனா சொல்றதே என்னன்னா, இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், சபரீசன் அவர்கள் 3 பேர் இப்ப கர்நாடகா மடிகேரி எங்கே போனாங்க இல்லையா, அது கூட வந்து பாரதிய ஜனதா கூட ஒரு அலைன்மெண்ட் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப புள்ளிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஐயோ அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஆச்சரியமும் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாரே பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் போய் அமைச்சரவையில் திமுக உட்கார்ந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக வந்து அண்ணா திமுகவை கொண்டாந்து 2 பேரும் சரி சேர்ந்து தமிழகத்தில் தாவேக்காவை விடாம ஆட்சி கட்டலில் உட்கார வைக்கிறன்னு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. பாரதிய ஜனதாவுடைய ஒத்திசைவு இல்லாமல் இது நடந்திருக்குமா ரமணி? நீங்க சொல்றது பார்த்தா, அதாவது தமிழ்நாட்டு லெவல்ல வந்து திமுக வந்து காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க, 20 ஆண்டு காலம் எங்களோட கூட்டணியில் இருந்துட்டு சொல்லாமல் பெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இப்போ டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிற்கு முன்னால் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை வைத்து போஸ்டர்லாம் ஒட்டுறதை பார்த்தா கடுமையாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ஏதோ நெருங்கி போகுதா, அதாவது எங்கள் விஷயத்தை வந்து நாங்கள் தேசிய அரசியலில் கூட பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களா? அதில் கூட பார்த்தீங்களா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோவை போட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோவை போட்டும் போஸ்டர்ஸ் வந்து ஹிந்தியில், ஆங்கிலத்தில் இல்லை, ஹிந்தியில் தான் போஸ்டர்ஸ் இருந்துச்சு. அதை பூரா அந்த இளைஞர் காங்கிரஸ்காரங்க போய் எல்லாத்தையுமே போட்டு அதை எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து அதிகாரப்பூர்வமாக திமுகவினுடைய பேனராங்கிறது நமக்கு தெரியாது. பல கட்சியில் இருக்கிறவங்கள வந்து அந்த பேனரை வச்சுருக்காங்க. அது வேறு யாரோ உள்ளடி கூட பார்த்துருக்கலாம், அதில் எனக்கு இல்லை. பட் இங்கே கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் இன்றைக்கி இதனால் வரைக்கும் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லிட்டு இருந்தீங்க? எங்கள் கொள்கையே பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான். ஏன்னா நாங்கள் என்னென்ன கொள்கையை பேசுகிறோமோ அது பூரா பாரதிய ஜனதா எதிர்த்தாவே அது வந்து எசன்ஸு. நாங்கள் எங்களுடைய அத்தனை கொள்கைகளையும் வந்து கேப்சூல் ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்கணும்னா அது பாரதிய ஜனதா எதிர்ப்பு தாங்கிறத சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு திடீர்னு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்புன்னு போகிறீங்க. நமக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது இந்தியா கூட்டணி மேலே, அது வேற. அப்போ நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு மாறுது இல்லையா? அப்போ அப்போ என்ன உங்களுடைய நோக்கங்கிறது தானே நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. அப்போ அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி தேசிய மைய அரசியல் நீரோடையில் அவங்க வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மாநில சக்தியாக நாங்கள் தான் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது பூரா இன்றைக்கி அப்டமாக போயிடுச்சு. இன்றைக்கி அவங்களோட இன்றைக்கி எந்த கூட்டணி கட்சிகளும் வெறும் 22 எம்பி தான். 39 பேரில் மீதி 17 எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிர்நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க அதாவது காங்கிரஸ்க்கு ஆதரித்து அந்த இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்த்துறதுக்கு தான் அந்த எம்பிக்கள் இருக்காங்க. இவங்களோட அவங்க நிற்கல. அப்போ உங்களுடைய சக்தி இங்கே எங்கே எப்படி நீங்கள் இருக்கு? அப்போ அதனால தான் நான் கேட்குறேன், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆன்டி காங்கிரஸுங்கிறது எதற்கு உண்டான சமிக்கை, யாருக்கு உண்டான சமிக்கைங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஓகே சார், இன்னைக்கு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது 25 எம்எல்ஏக்கள் வந்து பதவி நீக்கம், கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கொடுக்கப்பட்ட மனுவை வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 21 பேர் மீது வாபஸ் வாங்கிவிட்டார். மீதி 4 பேர் மீது அது தொடருது அப்படிங்கிறாங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இந்த 4 பேர் மீது பாயும் போது அவங்களுக்கு அடுத்துள்ள சவால்கள் என்ன சார்? இல்லை ரமணி, நம்ம எல்லாத்தையும் எடுத்து அந்த 10 ஸ்கெடியூலு மற்றது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது என்னன்னாக்கா, இன்றைக்கி
தகுதி நீக்கம் செய்யப்படுற ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளிகபிள் ஆனாலோ, இல்ல ராஜினாமா பண்ணுனாலோ, என்ன ஒண்ணுமே பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான். ம். ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடியவங்க, தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு மந்திரி பதவி குடுக்கலாம் நீங்க. ம். நீங்க இன்னைக்கே கூட இந்த 4 பேர் வந்திருக்காங்களா, அதில யாராவது வந்து தாவேகாவுக்கு மந்திரி ஆகணும்னு இருந்தா, தாவேகா அத மந்திரி ஆக்கி வச்சுட்டு, அடுத்த 6 மாசத்துக்குள்ளார ம். தேர்தல்ல நின்னு ஜெயிக்கணும் நீங்க. அதான் அவங்க எம்எல்ஏவா இல்லாட்டா கூட பரவாயில்ல. இல்லாட்டா கூட பரவால்ல. அவங்களுக்கு அமைச்சர் பதவி ஆமா. குடுக்கலாம். இப்ப நீங்களே உங்களை வந்து ரமணிய வந்து தாவேகாவுக்கு புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. ம். கூப்பிட்டு கூட உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மந்திரி பதவி குடுக்கலாம். ம். ஆனா நீங்க அடுத்த 6 மாசத்துக்குள்ளார நீங்க அதான் நடக்கக்கூடிய பை ஜெயிக்கணும். எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு வரணும். ஜெயிக்கணும். 6 மாசத்துக்குள்ளார இதான் டைம் லைன். ஓகே. இதுதான் ராஜினாமா பண்ணுன எம்எல்ஏக்களுக்கு உண்டானது. இப்ப இதே ஆன்டி டிஃபெக்ஷன்ல பதவி இழக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். அவங்கள இன்னைக்கு இன்னொரு கட்சி வந்து அவங்களுக்கு மந்திரி பதவி குடுக்கணும்னா கூட அவங்கனால முடியாது. ஓகே. இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷனுக்கும் ம். ஆ ராஜினாமா பண்றதுக்கும் உண்டான வித்தியாசம். இல்லன்னா என்னன்னா இவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் பண்ணாங்க, கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணுனாங்கங்கிற ஒரு ஸ்டிக்மா இருக்கும் அவ்வளவுதான். ஓகே. மத்தபடி வந்து இவங்க தேர்தல்ல நிக்கக்கூடாது. நெறைய பேர் வந்து இவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் பண்ணிட்டா இனிமேல் தேர்தல்லே நிக்கக்கூடாது. அப்படிலாம் எந்த சட்டத்திலயும் இல்ல. ம். அடுத்தது தேர்தல் என்னைக்கு வந்தாலும் அவங்க வந்து நிப்பாங்க. ஓகே. ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த மாரி இமிடியேட்டா ஆன்டி அமைச்சர் ஆக டிஃபெக்ஷன்ல முடியாது. பண்றவங்க போய் இன்னொரு கட்சியில அமைச்சர் ஆக முடியாது. இமிடியேட்டா அதுவும். இமிடியேட்டா ஆக முடியாது. அதுக்கப்புறம் ஜெயிச்சு பிறகு கூட அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க வரலாம். ஏன்னா மக்கள் தானே ஜனநாயகத்துல எஜமானர்கள். ஏன்னா அவங்களுக்கு மக்கள் மன்றத்துல போட்டி போடுறதுக்கு உண்டான அதிகாரம் சட்டத்துல எந்த இடத்துலயுமே இல்ல. என்ன காரணம்னா, ம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கட்சியில இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். கட்சி தலைவருக்கு அவங்க அந்த அதுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் என்ன வெறும் ரோபோட்களா? அந்த கட்சி என்ன சொல்லுதோ அது அந்த இடத்துல அவங்கவங்களுக்குன்னு தனிப்பட்ட சிந்தனை இருக்குல்ல. ம். ஒருவேளை அவங்க ராஜினாமா பண்ணாம இருந்தா அவங்க பதவி பறிக்கப்படலாம். அப்படிதானே? எப்படி? இல்ல ஒருவேளை இப்போ அவங்க வந்து கன்டின்யூ பண்றாங்க. இப்ப 4 பேரும் வந்து அதிமுகவுல இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்லிட்டாரு. மீதி 4 பேர் இவங்க இருக்காங்க. இவங்க அதிமுகவுடைய கட்சியில இருந்து ரிசைன் பண்ணல. அப்படின்னா அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வரும்போது அவங்களுடைய பதவி ஆமா. பறிக்கப்படும். சப்போஸ் இப்ப இந்த 21 பேர்த்து மேலயும் மாறியே இந்த 25 பேருமே இன்னைக்கு எம்எல்ஏக்களா இருந்திருந்தாங்கன்னா, ம். இந்த 4 பேர் ஆன்டி டிஃபெக்ஷனா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். இப்ப இவங்க தான் ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமாவும் அக்செப்ட் செய்யப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த 6 மணிக்கு மேல விளக்கு அணைச்சா என்ன, அணைக்காட்டி என்னங்கிற கதையா, பதவி எப்படி இருந்தாலும் டிஃபெக்ஷன்லயும் பதவி போக போகுது, ராஜினாமா பண்ணாலும் பதவி பெற போகுது. ஓகே. அப்போ ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ராஜினாமாங்கிற பேர்ல இன்னொரு கட்சிக்கு போகும்போது, ஆளும் கட்சியா இருந்தாங்கன்னா அவங்கள மந்திரிக்கு ஆக்கி 6 மாசத்துக்குள்ளார தேர்தல்ல நிக்க வச்சு, ஜெயிக்க வச்சு கன்டின்யூ பண்ணலாம். ஆன்டி டிஃபெக்ஷனுங்கும் போது நீங்க நேரடியா போய் தேர்தல்ல தான் சந்திக்க முடியுமே ஒழிய, ஒரு அமைச்சர் ஆக்க முடியாது. ஆன்டி டிஃபெக்ஷன்ல பதவி நீக்கம் செய்யப்பட்டவங்க. இது ஒரே வித்தியாசம் தான். ம். வேற எந்த வித்தியாசமுமே இல்ல. ஓகே சார். இப்போ இந்த 4 பேருக்கு இந்த மாரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அதிமுகவுல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 4 பேர் வந்து இப்போ சமீபத்தில தாவேக்காவுல சேர்ந்தாங்க. அவங்களை தொடர்ந்து நிறைய முன்னாள் எம்எல்ஏக்கள், கட்சியுடைய நிர்வாகிகள் இந்த மாரி நெறைய பேரு சாரையா போயி தாவேக்காவுல தங்களை இணைத்துக் கொண்டு கட்சி பணி ஆற்றுறதுக்கு தொடங்கிட்டாங்க. இப்போ அதிமுகவுடைய நிலை இப்படியே போச்சு அப்படின்னா, அந்த கட்சியினுடைய நிலை என்ன ஆகும் சார்? கட்டாயமா இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு தொண்டர்களினுடைய கட்சின்னு சொல்லப்பட்டது. ஒரு 53 ஆண்டுகால கட்சி. இதுவரைக்கும் இருக்க திராவிட கட்சிகள் ஆண்டதுல அதிகமான ஆட்சி பண்ணுனது வந்து அதிமுக. பல நன்மைகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க. பல குற்றச்சாட்டுகள் வந்து திமுக, அதிமுக மேல நம்ம சொன்னாலும், அவர்களால தமிழ்நாடு வந்து பலனடையாம போயிடுச்சான்னா இல்ல. அவங்க 2 கட்சினாலயும் பல பயன்களையும் அடைச்சிருக்கு. அதுவும் நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பெரிய இக்கட்டான சூழ்நிலை. எல்லா கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சமும் வந்து வரும், ஒரு லோ பாயிண்ட்டும் வருங்கிற மாரி இன்னைக்கு அதிமுக அந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு திமுக கூட போய் அவங்க சப்போர்ட்ல ஆட்சி அமைக்கலான்னு அவங்க எடுத்த தவறான முடிவு. ஏன்னா அதிமுக எடுக்கலன்னு தான் அவங்க சொல்றாங்க. திமுக இந்த மாரி ஒரு முன்னெடுப்ப செஞ்சாங்க. அது அதிமுக வந்து அந்த நேரத்தில ஒரு சரி ஓகே நம்ம தொண்டர்கிட்ட பேசி பார்ப்போமே அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டது. ஆனா இல்ல. அது இனிஷியேஷன் எடுத்தது எல்லாமே திமுக. விஜயை வந்து ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்பதில முழு முயற்சி பண்ணது வந்து திமுக தான். பட் எங்கள ஒரு கருவியா பயன்படுத்திட்டாங்கங்கிற மாரி அதாவது நேரடியாக யாரும் சொல்லாவிட்டாலும் உள்வட்டாரத்தில இல்ல சொல்லப்பட்டது. அது யாரு காரணங்க? நீங்க உங்களை வந்து ஒருத்தங்க வந்து ஒரு மயக்கி உங்களை தவறான வழிக்கு நடத்திட்டு போறாங்கனால், நீங்க தானே சூதானமா இருந்திருக்கணும். ஏன் இந்த காரணத்த வைக்கிறாங்கங்கிறது கூட பார்த்துருக்கணும் இல்லையா? உடனே சரி நம்மள ஆட்சிக்கு கூப்பிடுறாங்க, வைக்கிறாங்கன்னு உடனே நீங்க ஏன் அதுக்கு மயங்குறீங்கங்கிறதான கேள்வி. அப்ப இன்னைக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே எதற்காக? திமுக வந்து ஆகாதுன்னு தானே ஆரம்பிக்கப்பட்டது.
எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு அரசியல் தானே அதிமுகவினுடைய மைய கொள்கையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா 2 பேர்த்துக்கும்? ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் திரு ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூட சொல்லியிருக்கிறாரு. தாவேக வந்து அதிமுகவுடைய தாய் கழகம். ஏன்னா 2 பேரும் ஒரே கொள்கையோட திமுகவை எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில தான் நாங்க 2 பேரும் தொடங்குனோம். அதனால எங்களுடைய தாய் கழகம் தான் அது. அதனால நீங்க வந்து இணைந்து கொள்வதில எங்களுக்கு எந்த விதமான மாற்றியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா வைக்கிறாங்க. அதனால வந்து ஒண்ணும் அதிமுகல இருந்து ஆட்கள நெறையா வந்து சேரணுங்கிறதுக்காக ஒரு சமிக்கையா கூட குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் கழகங்கிறது ஒரு நேச்சுரல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா நம்ம பார்க்குறோம். இப்ப நீங்க செங்கோட்டையன் போனாலும் இன்னைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஃபோட்டோவ வச்சிருக்காங்க. இது வேற எந்த கட்சியிலயுமே யாருமே விடமாட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் போய் திமுகல சேர்ந்தாரு. அடுத்த அடுத்த நொடி நிமிஷம் என்ன நடந்துச்சு? கார்ல இருந்து எல்லாம் வீட்ல கேட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்களே. எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோவ எடுத்துட்டு ஐயா ஸ்டாலின் ஃபோட்டோவ வச்சாங்க. கொடிய மாத்தி கொடி வைத்தாரு. இவரும் சட்டையில இருக்கிற அந்த ஃபோட்டோவ பூரா மாத்துனாரு. அந்த மாரி எங்கேயாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து செங்கோட்டையன் தள்ளப்பட்டாரா? இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகல இருக்கிறவங்களுக்கு ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அலையன்ஸ் வகையில அலையன்ஸ் வந்து கூட ஒரு நேச்சுரல் பார்ட்டி. ஒரு நேச்சுரலா உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய கட்சின்னு வேணா எடுத்துக்கலாம். தாய் கழகம்னு சொல்றது வந்து அது இன்னொரு ரொம்ப அதீதமா நான் பார்க்குறேன். ஒரு நேச்சுரல் அ ஒரு வேவ்ல செட் ஆகும் எந்த உங்களுக்கு. விதமான சங்கடம் இல்லாம போய் சேர்ந்து சங்கடம் இல்லாம நீங்க வரலாங்கிற மாரி. அதோட 4 அமைச்சர்கள் அதுக்கு முன்னாடி கேவி ராமலிங்கம் போனாருன்னு நெனைக்கிறேன். கேவி ராமலிங்கம் அந்த கூட்டத்துல அதோட இவங்கள போய் பேசுற ஆட்கள் பூரா பாருங்க ரமணி. யாருமே வந்து இப்ப இந்த தாடி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? சினிமா நடிகர். அவர் வந்து இந்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு போய் சேர்ந்துட்டு இப்ப நான் அந்த கட்சியில் இல்லன்னுலாம் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்ததா நான் பார்த்தேன். ஆமா. ஆமா. என்னைக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது? இவர் என்னைக்கு போய் சேர்ந்தாரு? இன்னைக்கு இவர் என்னைக்கு வந்தாரு? அந்த 2க்கும் உண்டான காலகட்டம் எவ்வளோ? அந்த மாரி இருந்தா கூட நம்ம அட என்னங்க இதெல்லாம் சகஜங்கன்ட்டு போலாம். ஆனா கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள், சிவபதி, இவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க சொல்றதே நாங்க 30 வருஷம் 40 வருஷம் இந்த கட்சிக்காக வேலை பார்த்தோன்றாங்க. அதிமுக. அப்போ ஒரு 30, 40 வருஷம் வேலை பார்த்தக்கூடிய நபர்கள் இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அப்ப அந்த மாரி இருக்கக்கூடிய நடவடிக்கைன்னா கூட பரவாயில்ல. சார் 30 வருஷம் 40 வருஷம் ஒரு கட்சியில இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா, அது ரொம்ப சீர்தூக்கி பார்க்கணுமா இல்லையா? அடுத்தது இந்த அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், கடந்த 50 வருஷம் எப்படி இருந்தோங்கிறத விட, அடுத்த 25 வருஷம் நம்ம எப்படி இருக்க போறோங்கிற பார்வை தான். ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் அரசியல்வாதிகள் முடிவெடுக்கிறாங்க. அப்ப இந்த மாரி நடவடிக்கை அதிமுக எடுக்கிறது பூரா தாவேகாவ பலப்படுத்துது. அங்க அவர் பேசும்போது கூட உடுமலை ராதாகிருஷ்ணன் மத்தவங்கலாம் பேசும்போது என்ன சொல்றாங்க, சார் இங்க எல்லாம் வந்துட்டு வர்றது கூட சிரமமா இருக்கு. நீங்க வாங்க எல்லா இடத்துக்கும் மாவட்டமா. நாங்க ஆட்கள பூரா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். நீங்க ஈஸியா வந்து உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு போலாம்னு அவரு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்னும் ஆட்கள் வந்து அங்கிருந்து வெளிய போறதுக்கு தயாரா இருக்காங்கங்கிறது இன்னும் வெளியே வந்து ரொம்ப பேராபத்து. இவங்கெல்லாம் போய் சேர்றத பார்த்தா அதிமுகவுடைய தொண்டர்கள் உடைய மன சோர்வு வந்து நிறைய பார்க்க முடியுது. அதாவது எப்படி இருந்த கட்சி இப்போ இந்த மாதிரி டைல்யூட் ஆகிட்டு இருக்க, எல்லாரும் போய் சாரையா போய் தாவேக்காவில் ஜாயின் பண்றாங்களே அப்படின்னு ஒரு ஒரு ஆதங்கமான குரல் அங்கங்க கேட்க முடியுது சார். ஆமா, முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு ஒண்ணு சேர்த்தணுங்கிறது இருந்துச்சு. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இல்ல ஓபிஎஸ் மாரி ஆட்கள் வந்து திமுகலே போய் சேர்றாங்கங்கும்போது, அது எடப்பாடிக்கு அட்வான்டேஜா இருந்துச்சு. அம்மையார் சசிகலா அவர்களும் தனி கட்சி ஆரம்பிக்கிறனால வந்து அவரும் வந்து பாருங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு என்ன சவால் இல்லைன்னாங்க. இப்போ ஐயா டிடிவி அவர்களும் போய் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்ப இது வரைக்கும் இருந்தது பூரா அவங்களுக்கு சவால்கள் பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு மேல இருந்த ஆட்கள் கூட தான் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப அவங்க எல்லாமே வெளியே போகும்போது அவங்கவுங்க அங்க போகும்போது அதிமுகவுக்கு ஒரு பலம் கொடுத்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் கூட 1 கோடிக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப அதிமுக வந்து ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிமுக காரங்க கூட இதை சொல்றது இல்லை. நான் தான் தேர்தல் முடிச்சதுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், அதிமுகவுக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஏற்பட்ட நஷ்டம் தான் பெரிய நஷ்டம். ஏன்னா நீங்க 66 எம்எல்ஏல இருந்து வெறும் 47 எம்எல்ஏக்கள் வந்திருக்கீங்க. வெறும் 19 எம்எல்ஏக்கள் தான் காணா போயிருக்காங்க. இது வந்து சதவீதத்தில் பார்த்தா 29% தான். ஆனால் இதே திமுகவுக்கு 133 எம்எல்ஏக்கள் இருந்து 74 பேர் காணா போய் 59 பேர் தான் இருக்காங்க. அது 56%. அப்போ 29% விட 2 மடங்கு 56% திமுகவுக்கு சேதாரம். இதை ஏன் அதிமுக காரங்க பார்க்க மறுக்கிறாங்கன்னு நாமளே பல இடத்துல இந்த புள்ளி விவரங்களை சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் எடப்பாடியார் அவர்களுக்குன்னா, இன்னைக்கு இந்த 21 பேர்த்த வந்து அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாமே அவருக்கு சொல்லப்பட்ட வலதுகை இடதுகைகள். அப்ப இது எந்த அளவுக்கு வந்து திருப்பி இங்க ஜெல்லாகி இது பயணிக்க போகுங்கிறது அங்க அடிமட்ட தொண்டர்கள்ட்ட அந்த பிரச்சனைகள் இருக்கு. என்னப்பா நேத்து வரைக்கும் இவங்க வெளியே வந்துட்டு எதுக்காக வெளியே வந்தேன்னு இப்படி சொல்றாங்க. திருப்பி வந்து இவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அங்க போய் சேர்றாங்க. இன்னொன்னு அவங்களுக்கான பதவிகள் வந்து பறிக்கப்பட்டுச்சு. இப்போ இன்னும் இவங்களுக்கு இன்னொருத்தர் கீழே வந்து வேலை செய்யணும்.
ஏன்னா தலைவர்களா இருந்தவர்கள், அதாவது கட்சியினுடைய 2ஆம் கட்டமா இருந்தவங்க, 3ஆம் கட்டமா இருந்தவங்க, அடிமட்டத்துல இருந்து ஒருத்தர தொண்டரா போட்டு அவர் மாவட்ட செயலரா ஆக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட வேலை செய்றதுல வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். அது அது வந்து இவங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கும். அப்ப இது எத்தன நாள் இது ஓடும்? அப்ப இவங்க நேத்து வந்து அ எடப்பாடியார் இப்படி பண்ணிட்டாருன்னு இன்னைக்கு வெளிய வந்தாங்க. இப்ப மன்னிப்பு கடிதம் கூப்பிட்டு திருப்பி அங்கேயே போய் சேர்றாங்க. அப்ப இவங்கள நம்பி நம்ம எப்படி பயணிக்கிறது? எந்த எண்ணிக்கை அப்ப கடைசியில எடப்பாடியாரும் திமுக கூட போய் கை கோர்க்கலாங்கிற அளவுக்குலாம் போயிட்டாரு. அப்ப தொண்டரும் அதாவது தொண்டர்கள் அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க. மேல இருக்கிற ஆளுங்க துண்ட மாத்தி மாத்தி போட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா இந்த அளவுக்கு நீங்க ஆடுபுலி ஆட்டம் மாரி நீங்க மாத்தி 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 அந்த தொண்டர்கள இப்படி, அப்படி, இப்படி, இப்படின்னு அழைக்கும்போது, ஒரு மனச்சோர்வு தொண்டர்களுக்கே ஒரு ஏற்பட்டுரும். சோர்வு வருமா? வராதா? கண்டிப்பாக என்னப்பா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாரி ஒரு எவ்வளவு நாள் தாங்க தொண்டரும் வந்து அமைதியாவே இருப்பாங்க? அப்போ எந்த பலனையும் எதிர்பார்க்காம இந்த அரசியல்ல இருக்கிறது தொண்டர்கள் மட்டும் தான். மேல இருக்கிற ஆளுங்க பூரா எல்லாம் அவங்கவங்களுக்கு என்ன லாபமோ அத அத பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தொண்டர்களே வந்து இன்னைக்கு சலிப்பு தன்மை வந்துருச்சு. அப்போ இது வந்து அதிமுகவுக்கு சரியான சூழல் இல்ல. இத வந்து எடப்பாடியார் அவர்கள் ஒரு துரிதமா நடவடிக்கை எடுத்து அவங்க சொல்ற மாரி பொதுக்குழுவ கூப்பிட்டு, இது லாங் டர்மா இத வந்து நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, இது வந்து சாதாரணமா இல்ல. இது வந்து ஓகே, ஓகே. இத இந்த 4 பேர்த்த மாத்துனா சரியாயிருங்கிறதெல்லாம். ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அவங்க பிராயச்சித்திர படணும். இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் கண்ணுலயே படுறதில்ல. எங்கேயாவது அதிமுக ஆட்கள் நின்னாங்கன்னா, எங்கேயாவது வந்து ஒரு 30, 35 வயசு ஆளுங்கள நீங்க பார்க்குறீங்க ரமணி. ஒரு 25 வயசு பசங்கள எங்கேயாவது அந்த கூட்டத்தில பார்க்குறீங்க? திமுகனாச்சும் பேருக்காக அங்கேயும் இங்கேயும் கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு நிக்க வச்சுடுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது, நீங்க இன்னும் வரப்போற காலத்தில அதிமுகவை எப்படி நீங்க தயார்படுத்த போறீங்க? அடுத்த தேர்தல்களுக்கு வரப்போறது. ஏன்னா, ஜனவரி, பிப்ரவரி மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரும். அதுக்கப்புறம் கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ளார பாராளுமன்ற தேர்தல் வந்துரும். என்ன உங்ககிட்ட யுக்தி இருக்குது? இத நீங்க மறுசீரமைப்பு பண்றதுக்கு? அப்ப இதெல்லாம் தான் வந்து அந்த அதிமுக தொண்டர்கள்ட்டயே பெருங்கேள்வியா வருது. அப்ப அதுல இருக்கிறவங்க ரொம்ப சலிச்சு போறாங்க, துவண்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த மாரி முடிவுகள் எல்லாம் அவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கும் வராங்கன்னு நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி ரமணி.